ராணிப்பேட்டை மாவட்டம் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் அண்ணல் டாக்டர் B.R. அம்பேத்கரின் 69வது நினைவு நாளை முன்னிட்டு அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு விளக்க பொதுக்கூட்டம் வாலாஜா பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு இந்திய குடியரசுக் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் M. தங்கராஜ் தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் கோபிநாத் அனைவரையும் வரவேற்றார். மாநில துணைத் தலைவர் சம்பத்குமார், மாநில பொருளாளர் பாலசுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்வில் அண்ணல் டாக்டர் B.R. அம்பேத்கரின் பேரனும் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவருமான பீமாராவ் அம்பேத்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். வாலாஜாவுக்கு வருகை தந்த அவருக்கு கட்சியின் சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பீமாராவ் அம்பேத்கர் தனது உரையில் இந்திய குடியரசுக் கட்சி, இந்திய பௌத்த சங்கம், சமாதா சைனிக் தள் ஆகிய 3 இயக்கங்களும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் தொடங்கப்பட்ட உண்மையான மக்கள் இயக்கங்கள் என தெரிவித்தார். ஒடுக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள், வளர்ச்சி மற்றும் சமூக நீதியை நிலைநாட்டும் நோக்கத்துடன் இந்திய குடியரசுக் கட்சி உருவாக்கப்பட்டதாக அவர் கூறினார். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் குடியரசுக் கட்சி வலுவாக வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும், தமிழ்நாட்டிலும் அம்பேத்கர் கொள்கைகளை பின்பற்றும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். SC, ST, OBC உள்ளிட்ட சமூகங்களின் அரசியல் மற்றும் சமூக உரிமைகளை பாதுகாக்க மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து குடியரசுக் கட்சியுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்தார். கட்சியில் பல பிரிவுகள் உள்ளதாக கூறப்படுவது குறித்து விளக்கம் அளித்த அவர், அம்பேத்கர் தொடங்கிய உண்மையான குடியரசுக் கட்சி மக்களின் கட்சி என்றும், அனைத்து பிரிவுகளும் ஒன்றிணைந்து பயணித்து கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மற்ற அரசியல் கட்சிகள் தேர்தல் காலங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பல வாக்குறுதிகளை அளித்தாலும் ஆட்சிக்கு வந்ததும் அவற்றை மறந்து விடுகின்றன என அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார். குடியரசுக் கட்சியிலிருந்து சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்றத்திற்கு பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் மக்களின் உரிமைகள் சட்டப்பூர்வமாக நிலைநாட்ட முடியும் என அவர் வலியுறுத்தினார். மத்தியில் ஆட்சி நடத்தி வரும் BJP தான் குடியரசுக் கட்சியின் அடிப்படை எதிர்க்கட்சி என குறிப்பிட்ட அவர், அண்ணல் அம்பேத்கர் வழங்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தற்போதைய மத்திய அரசு மெதுவாக மாற்றி அழிக்க முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். அரசு பள்ளிகள் மூடப்படுவது, தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிக்கப்படுவது, நவரத்னா நிறுவனங்கள் உள்ளிட்ட அரசு துறைகள் மூடப்பட்டு வருவது ஆகியவை நாட்டை இருண்ட காலத்திற்குள் இழுத்துச் செல்வதாக அவர் எச்சரித்தார். வருங்கால சந்ததியினரை பாதுகாக்கவும் சமூக நீதியை நிலைநாட்டவும் குடியரசுக் கட்சியின் கரங்களை வலுப்படுத்தி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டிய அவசியம் உள்ளது என அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிலும் டெல்லியிலும் அந்த நாள் விரைவில் வரும் என்ற நம்பிக்கையுடன் அவர் வெளிப்படுத்தினார். இக்கூட்டத்தில் பங்கேற்ற ஆண்கள், பெண்கள், பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கிராமங்களிலிருந்து வந்த கழக தோழர்கள் அனைவருக்கும் மாநில தலைவர் வழியாக நன்றி தெரிவித்துக் கொண்டனர்.